ஹாய் தங்க குட்டீஸ். நம்ம ஆல்மோஸ்ட் சீக்கிரம் இந்த சேலஞ்சை முடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி கவுண்ட் டவுன் 7. ஓகேவா? 7, 6, 5, 4ன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண போகிறோம். இந்த 7 நாளுமே பார்த்தீங்கன்னா நம்ம தொப்பு குறையிறதுக்கான ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ண போகிறோம். நான் சொல்லிக் கொடுக்குற ஒர்க் அவுட்டை கரெக்டாக ப்ராப்பராக 7 நாள் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 1லேருந்து ஒரு 2 இன்ச்சஸாவது நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற ஒர்க் அவுட்டை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்னைக்கு கவுண்ட் டவுன் டேயில் 7 இல்லையா? இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஒர்க் அவுட்டு தான். பில்லோ வச்சு பண்ண போகிறோம். ஸோ பில்லோ ரெடி பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற டயட்டையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7வது நாளில் நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். எனக்குமே தொப்பை குறையணும், நல்லாவே குறையணும். ஏன்னா இது கன்சீவாக இருக்கும்போது உண்டான தொப்பை தான். அதனால் நம்ம பண்ண தான் ஒர்க் அவுட் பண்ண தான் நம்மளுக்கு தொப்பை குறையும். ஸோ விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி ஒரு செடியை நட்ட உடனே நம்ம அதுக்கு பராமரிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம பாடியும். நம்ம டெய்லி கன்ஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் ரிசல்ட் இருக்கும். டெய்லி நம்ம அதுக்கு எப்படி உரம் போட்டு தண்ணி ஊற்றி கண்டிப்பாக ஃபைனல் டேயில் அது நம்ம ஒரு பூவை பறிக்கும் போது எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருமோ அதே மாதிரி தான் இந்த 7 நாள் நீங்கள் கரெக்டாக உங்கள் பாடி நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 7வது நாள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ 7 நாள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த 7 நாள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பாதியிலே விட்டவங்களாக இருக்கலாம், நான் ஒரு வாரம் தான் ஃபாலோ பண்ணேன், மீதி நாள் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம். ஸோ அதை நினச்சி நீங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க. 7 நாள் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுவோம், நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வரும். சரி வாங்க இன்னைக்குள்ள ஒர்க் அவுட்டுக்குள்ளே போய்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் காலை நீ மடக்கி வச்சுட்டு இப்படி இது ஹோல்ட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஹோல்ட் பண்ணுறது. செகண்ட் ஒர்க் அவுட் நேராக படுத்துக்கோங்க. படுத்துட்டு இந்த பில்லோ இருக்கு இல்லையா, இது 2 தொடைக்கு நடுவில் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு 1 இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம பெல்லி பட்டனை நல்லா உள்ளே இழுத்துக்கணும். நம்ம பேண்ட் போடும்போது எப்படி டைட் பண்ணுவோமோ சேம் அதே பொசிஷனில் டைட் பண்ணி நம்ம மேலே க்ளூட்டை மேலே தூக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓகே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இந்த மாதிரி 50 கவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் 2 காலையும் இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு தொடையில் வச்சுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி 10 கவுண்ட். இப்போ அடுத்த தொடையில் இப்படி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6,
7, 8, 9, 10. இந்த மாதிரி 10 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒர்க் அவுட். பில்லோ வந்து வச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த மாதிரி 12 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்த ஒர்க் அவுட் லெக் ரைஸ் பண்ண போகிறோம். 2 கையும் நம்ம glute பின்னாடி பேக்குக்கு பின்னாடி வச்சுட்டு ஒவ்வொரு காலாகவே தூக்கி இறக்கலாம். நம்மளுக்கு வந்து எடுத்தோடனே இப்படி 2 காலையும் தூக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு காலாக நம்ம தூக்கி இறக்கிப்போம். ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த மாதிரி 12 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் கை எப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த மாதிரி 12 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்த ஒர்க் அவுட் ஹோல்ட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒர்க் அவுட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி 10 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹிப்பு வந்து ரொட்டேட் பண்ணணும். எப்படி? 1, 2, 3, 4, 5, 6,
7, 8, 9, 10, 11, 12. இந்த மாதிரி 12 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு கோட். தலையிருந்து லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இந்த மாதிரி 20 கவுண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒர்க் அவுட். One, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த மாதிரி 8 கவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பில்லோவை நல்லா பின்னாடி வச்சுட்டு இது க்ளூட்டில் பின்னாடி வச்சுக்கோ. வச்சுட்டு ஒன், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸ்லோ. இந்த மாதிரி 20 கவுண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்குள்ள ஒர்க் அவுட் அவ்வளோதான். இந்த ஒர்க் அவுட் வந்து 2 செட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன கொடுக்குற டயட்டு அந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னருமே ஃப்ரூட்ஸ் மட்டும். ஃப்ரூட்ஸுமே 6 o'clock வந்து 6 o'clock ஆர் 7 o'clock வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. மதிய லஞ்சுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக ரைஸு பொரியல் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. மார்னிங்கும் நைட் டின்னருக்குமே நீங்கள் லைட்டாக எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அந்த 7 days நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஒர்க் அவுட்டுமே 2 செட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். செகண்ட் செட்டு வந்து திருப்பி வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஆன் பண்ணி லாஸ்ட் வரையும் பண்ணிங்கன்னா அடுத்த செட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். வார்மப்பும் ஸ்ட்ரெச்சஸும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இந்த 7 daysமே நீங்கள் கரெக்டாக நான் சொல்லிக் கொடுக்குற ஒர்க் அவுட்டும் நான் கொடுக்குற டயட்டுமே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் நோ ப்ராப்ளம். இந்த 7 days வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ, பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.